இயேசு உயிர்த்தெழுந்த அந்த நாளை நம்ம ஒரு வார்த்தை சொல்லுகிறோம். என்ன சொல்லுகிறோம்? எல்லாரும் பொதுவா உயிர்த்தெழுந்த நாளை என்ன சொல்லுவாங்க? ஈஸ்டர். ஆமா, ஈஸ்டர்ங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணுகிறது இல்ல. ஆனா உங்களுக்காக இப்ப நான் சொல்ல வேண்டியதா இருக்கிறது. ஈஸ்டர்ங்கிற வார்த்தை எப்படி வந்ததுன்னா, ஈஸ்டர் என்பது பாபிலோனிய மக்கள், அந்த ஜனங்கள் வணங்கி கொண்டிருந்த ஒரு பெண் தெய்வம். இஸ்டார்ங்கிற இந்த பாபிலோனிய வார்த்தைக்கு தமிழ்ல தோப்பு விக்கிரகம் என்று மொழிபெயர்த்து எழுதியிருக்கிறாங்க. நீங்க அப்ப தமிழ் வேதாகமத்துல நிறைய இடங்கள்ல இந்த வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை? விக்கிரக தோப்பு, இல்லாவிட்டால் தோப்பு விக்கிரகம் அப்படிங்கிற வார்த்தை நிறைய வசனங்கள்ல வருகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில இயேசு உயிர்த்தெழுந்து அந்த சம்பவம் நடந்த உடனே இந்த கல்லறையை தேடி அந்த ஸ்திரீ சகோதரிமார் வேகமாய் ஓடுறாங்க, போய் பார்ப்பதற்காக போகிறாங்க. அங்க போனா இயேசு இல்லை, அவருடைய சரீரம் அங்க இல்லை, கல்லறை திறந்து கிடக்கிறது. அதனுடைய வாசல்ல 2 தூதர்கள் இருக்கிறாங்க. அவங்க ஸ்திரீகள் அவங்க பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நின்றுட்டு இருக்கிறாங்க. பயந்து பதறி போய் நிக்கிறாங்க. இயேசுவை காணலையே, என்ன ஆகுமோ ஏதாகுமோ. அப்பொழுது அந்த தூதர்கள் அவர்களை பார்த்து, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? இயேசு உயிர்த்தெழுந்துட்டார், அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்க கல்லறையில மரித்த இடத்துல வந்து தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமென், அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு போனீங்கன்னா இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை இன்றைக்கும் இருக்கிறது. அந்த கல்லறையின் வாசலிலே ஒரு வார்த்தை எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த வாசல்ல ஒரு சின்ன டோர் போட்டிருக்கிறாங்க. அந்த டோர்ல ஒரு வாசகம் எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். he is not here, he is risen அப்படின்னு அவர் அந்த வார்த்தை எழுதி போட்டிருக்கிறாங்க. அந்த கல்லறை இன்றைக்கும் பத்திரமா இருக்கிறது, முழு உலகத்துக்கும் சாட்சியா இருக்கிறது. உலகத்துல மரித்து போன எல்லாரையும் அடக்கம் பண்ணியிருந்தாங்க. எல்லா கல்லறைகளும் மூடி கிடக்கிறது உலகம் முழுவதும். எத்தனையோ பெரிய அறிவாளிகள், விஞ்ஞானிகள், தத்துவ ஞானிகள், பெரிய பெரிய தலைவர்கள், இவங்க எல்லாம் பிறந்தாங்க, வளர்ந்தாங்க, வாழ்ந்தாங்க, உலகத்துல பல சாதனைகளை பண்ணாங்க, மரித்து போனாங்க, மண்ணோடு மண்ணாதான் கிடக்குறாங்க, யாரும் உயிரோடு வரவில்லை. ஆனால் உலகத்துல ஒரே ஒரு கல்லறை தான் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை தான் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இங்க இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் உயிரோடு இருக்கிறார் என்று முழு உலகத்துக்கும் சாட்சியா இருக்கிறது. இயேசு பிறந்த அந்த உயிர்த்தெழுந்த அந்த நாளை நம்ம ஒரு வார்த்தை சொல்லுகிறோம். என்ன சொல்லுகிறோம்? எல்லாரும் பொதுவா உயிர்த்தெழுந்த நாளை என்ன சொல்லுவாங்க? ஈஸ்டர். ஆமா, ஈஸ்டர்ங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணுகிறது இல்ல. ஆனா உங்களுக்காக இப்ப நான் சொல்ல வேண்டியதா இருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஈஸ்டர் என்பது ஆங்கில வார்த்தை, இங்கிலீஷ் வார்த்தை. அந்த இங்கிலீஷ்ல எப்படி அது பைபிள்ல ஈஸ்டர்ங்கிற வார்த்தை கிடையாது. எப்படி இந்த ஈஸ்டர்ங்கிற வார்த்தை இங்கிலீஷ்ல வந்தது? இதை நாம எல்லாரும் ரொம்ப முக்கியமாய் தெரிந்திருக்க வேண்டும். அதாவது என்னன்னா, இஸ்டார் என்கிற ஒரு இந்த ஈஸ்டர் என்கிற இங்கிலீஷ் வார்த்தையானது இஸ்டார் என்று சொல்லக்கூடிய பாபிலோனிய மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை. இஸ்டார் என்பது பாபிலோனிய, அதாவது பாபிலோன் சொன்ன இன்றைக்கு இருக்கிற ஈராக், இந்த ஈராக் தேசம் இருக்கு அல்லவா, அன்றைய பாபிலோன் இன்றைக்கு ஈராக் தேசம். அங்கதான் ஆபிரகாம் முன்னாடி வாழ்ந்த இடம். பைபிள்ல இருக்கக்கூடிய நேபுகாத் நேச்சார் ராஜா பாபிலோன் அரசாண்ட இடம் எல்லாம் அந்த தேசங்கள் தான். அப்ப அந்த நாட்கள்ல அது பாபிலோன், இன்றைக்கு ஈராக் தேசமா இருக்கிறது. அவங்க பேசக்கூடிய மொழி அக்காடியன் லாங்குவேஜ், பாபிலோனிய மொழி. அந்த பாபிலோனிய மொழியில இஸ்டார் என்கிற ஒரு
வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையை தான் இங்கிலீஷ்ல ஈஸ்டர் என்று சொல்றாங்க. அந்த அந்த ஈராக் தேசத்துல, பாபிலோன் தேசத்துல இஸ்டார் என்கிற வார்த்தை எப்படி வந்ததுன்னா, இஸ்டார் என்பது பாபிலோனிய மக்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈராக் தேசம், அன்றைய பாபிலோன், அந்த ஜனங்கள் வணங்கி கொண்டிருந்த ஒரு பெண் தெய்வம். அந்த பாபிலோனிய ஜனங்கள் இஸ்டார் என்கிற ஒரு பெண்ணை தெய்வமாக வணங்கி கொண்டிருந்தாங்க. அதை இப்பொழுது ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட இடத்துல போய் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் போய் அங்குள்ள ஆராய்ச்சி பண்ணுனா கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, வாசல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாபிலோனிய பெண் தெய்வமா இருந்த இஸ்டார் தெய்வத்துக்கு கட்டப்பட்ட அந்த கல் தூண்கள் ஏற்கனவே கட்டி நீண்ட வருஷங்கள் ஆயிடுச்சு. அதனுடைய வாசல் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. தமிழ் வேதாகமத்துல ஈஸ்டர் என்று இல்லாவிட்டாலும் இந்த இஸ்டார் தெய்வத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை வருகிறது. உங்களுக்கு தெரிவதற்காக நான் அதை சொல்லுகிறேன். நீங்க அதை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை தெரியுமா? விக்கிரக தோப்பு விக்கிரகத்தின் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வருகிறது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் யேசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். ஆமென், ஆமென். இந்த வசனத்துல ஒரு வார்த்தை வருகிறது பாருங்க. அதாவது இப்போதும் கர்மேல் பர்வதத்தில் இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் யேசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. தோப்பு விக்கிரகம் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது பாத்தீங்களா? அது விக்கிரக கோவிலுக்கு கட்டப்பட்ட ஆல்டர், பலிபீடம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இஸ்டார் என்கிற இந்த பாபிலோனிய வார்த்தைக்கு தமிழ்ல தோப்பு விக்கிரகம் என்று மொழிபெயர்த்து எழுதியிருக்கிறாங்க. நீங்க அப்ப தமிழ் வேதாகமத்துல நிறைய இடங்கள்ல இந்த வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை? விக்கிரக தோப்பு, இல்லாவிட்டால் தோப்பு விக்கிரகம் அப்படிங்கிற வார்த்தை நிறைய வசனங்கள்ல வருகிறது. எங்கெல்லாம் தோப்பு விக்கிரகம், விக்கிரக தோப்பு என்கிற வார்த்தை வருகிறதோ அது தமிழ் வார்த்தை. அது இஸ்டார் என்கிற பாபிலோனிய வார்த்தையிலிருந்து எடுத்து மொழிபெயர்க்கப்பட்ட வார்த்தை. அப்போ தோப்பு விக்கிரகம்னா விக்கிரக ஆராதனை, அந்த விக்கிரக பூஜை பண்ணுகிறது. அந்த இஸ்டார் என்கிற பெண் தெய்வத்துக்கு கட்டப்பட்டதான அந்த விக்கிரக மேடை, ஆல்டர், விக்கிரக பலிபீடம், அதைத்தான் இங்க தோப்பு விக்கிரகம். இந்த 1 ராஜாக்களை நாம் படிக்கிறது எலியா தீர்க்கதரிசியின் காலத்துல நடந்தது. அன்றைக்கு ஆகாப் ராஜா இஸ்ரவேல்ல ராஜாவா இருந்தார். 10 ராஜ்யம் அடங்கின இஸ்ரவேலின் வடக்கு ராஜ்யத்துல ஆகாப் என்கிற ராஜா ஆண்டு கொண்டிருந்தார். அவருடைய மனைவி ஏசபேல். அந்த ஏசபேல் ஆண்டவருடைய பிள்ளை கிடையாது, ஒரு பக்கத்து நாட்டை சார்ந்தவள். அவள் பயங்கரமான ஒரு விக்கிரக ஆராதனைக்காரி. அப்போ அவள் அவளுடைய தேசத்திலிருந்து வரும் பொழுது விக்கிரகங்களை கொண்டு வந்து அந்த 10 கோத்திரம் முழுவதையும் விக்கிரக தேசமா மாற்றி போட்டுட்டான். அது ரொம்ப ஒரு தீமையான காரியம். அப்ப எலியாவை கொண்டு கர்த்தர் அக்கினியை பரலோகத்திலிருந்து இறப்பதற்கு முன்னாடி அவங்க சவால் விடுகிறாங்க, எங்கள் தெய்வம் தான் மெய்யான தெய்வம் தான். அப்பதான் அவங்க எலியா சொல்லுகிறார், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமானால் பாகால பின்பற்றுங்க. அப்போ அவங்க தான் சொல்லும் பொழுது அந்த ஏசபேல் அவங்க தோப்பு விக்கிரகத்துல அவங்க அந்த விக்கிரக பூஜை பண்ணக்கூடிய 400 தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்களாம். அந்த விக்கிரக பலிபீடத்தை சுற்றிலும் பலி செலுத்துறவங்க, அதான் அந்த தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நிறைய இடங்கள்ல நீங்க வேதம் வாசிக்கிறவங்களுக்கு தெரியும், நிறைய இடங்கள்ல தோப்பு விக்கிரகம், விக்கிரக தோப்பு அப்படின்னு வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்கும். அது எல்லாமே இஸ்டார் என்கிற பாபிலோனிய வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது. அப்போ நீங்க இதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால தான் இந்த இஸ்டார் என்பது தமிழ்ல தோப்பு விக்கிரகம், இங்கிலீஷ்ல ஈஸ்டர் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க.
அதனால தான் நான் இது ஒரு விக்கிரக வார்த்தையா இருக்கிறதுனால தான் நாம் அதை யூஸ் பண்ணுகிறது இல்லை. என்றால் அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும், அந்நிய விக்கிரகத்தினுடைய பெயர் நம்முடைய வாயில கூட வரக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக.